ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் வயிற்றினை நந்தி மகத்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியச ராகுவே கேதுவே நமக. எல்லோருக்கும் பெரிய கருப்பன் அருளால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு இருந்தேன். இந்த ஜோதிடத்தில் ஜோசியர்கிட்ட ஒரு நோட்டை கொடுத்து இவர் கூட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, என் தந்தையாரோட எத்தனை பேர் பிறந்திருக்கா, இவங்க கூட பையன் கூட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக அது சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள். அது இன்னமும் மக்கள்கிட்ட புரிய வைக்க முடியல. அது என்னென்னா, பண்டைய இதுகளில் ஜோதிடர்கள் துருவ கணிதங்கிற ஒன்றை பயன்படுத்தினாங்க. அது என்ன சார் துருவ கணிதம் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். துருவ கணிதங்கிறது இப்போ உங்கள் ஊரில் ஒரு முக்கியமான ஒரு பரம்பரை ஜோதிடர் இருப்பார். அவர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுப்பீங்க. அப்போ கொடுக்கையில் அவருக்கு உங்களை ஃபேமிலியை பற்றின விஷயங்கள் நிறையா தெரியும். அப்போ ஜாதகர், லக்கணம், அப்போ தந்தையாரோட 3 பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே துருவ கணிதங்கிறதுல சூவண்ணா அப்படின்னு போட்டால் சூரியன், அவருக்கு பக்கத்தில் 3 போட்டிருப்போம், 3 அப்படின்னு எழுதிவா. அப்போ தந்தையாரோட 3 பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது கணக்கு. அப்போ இல்லை இந்த பையன்தான் மூத்த பையனாக இருந்தாலும் லானா போட்டு மேயனா போடுவாங்க. அது என்ன சார் மேயனா அப்படின்னா, மேசத்தோட முதல் இது தான். ஒரு காலபுருஷ தத்துவப்படி மேசன் தான் முதல்ல தலைமை. அப்படிங்கும்போது லா போட்டு போட்டிருக்கிறேன்னா அப்போ இந்த பையன் மூப்பு அப்படிங்கிறது அங்கே ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியத்தை எழுதிடுவாங்க. அதை வச்சு தான் சோசியர்களும் இவருக்கு கூட பிறந்த இவர் தான் மூப்பு, இவருக்கு அடுத்து இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு அடுத்து எத்தனை சகோதரி இருப்பாருன்னு போட்டுருக்கோம். லானா போட்டு 3 போட்டு லா 3ன்னு போட்டோம்னா சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் சகோதரன். அதில் 2 1 அப்படின்னு போட்டால் ஆண் 2 ஒரு பெண் 1. மூத்த உடம்பிறப்பு இருப்பாங்களான்னா 11 ஆண் இருந்துச்சுன்னா மேயனா போட்டு இண்டு 2ன்னு போடுவாங்க. அப்போ மூத்த உடம்பிறப்பு 2 பேர். பெண் குழந்தை இருக்குமா இவர் கூட மூத்தவங்கன்னா அதுவும் சொல்லலாம். அதுவும் அது மாதிரி ஒரு சூட்சுமமான ரகசியம். 11 ரீன்னு போட்டு இண்டு 2, அப்போ மூத்த உடம்பிறப்பு சகோதரி 2 பேர். இப்படின்னா ஒரு சூட்சுமமான விஷயங்கள் நிறையா இருக்குது சார். அதனால் இனிமேல் எந்த ஒரு ஜோதிடத்தையும் போயிட்டு இவர் கூட பிறந்தவங்க எத்தனை, தந்தையாரோட பிறந்தவங்க எத்தனை, தாயோட பிறந்தவங்க எத்தனை, மாமன் எத்தனை பேர், இதெல்லாம் கேட்க வேண்டாம். இது உங்களுக்கு தயவு செய்து நான் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடணும்னு இருந்தேன். நடப்பது என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க. இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது, எங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு போய் கேளுங்க. அதுக்கு வேணால் ஜோதிடர்கள் சொல்கிறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைக்கு பிறகு இன்னொரு குழந்தை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ஜோதிடர் சொல்லலாம். ஆனால் இதுக்கு கம்பல்சரி நீங்கள் இதை சொன்னால் தான் பெரிய ஜோதிடர் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா மிகப்பெரிய ஒரு இது போகணும். அதெல்லாம் உடனே கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த 10 நிமிஷத்தில் அவர் ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்து அனுப்பணும்னா எல்லாத்தையும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சூட்சுமமான இது வழிகள் என்னென்னா, இது இன்றைய காலத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் வரல. ஏன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரகசியமும் இருக்குது. இப்போ 3ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். 3ஆம் அதிபதியோடு கூடியிருக்கிறவங்க யார் அப்படின்னா, அதில் எத்தனை கிரகம் கூடியிருக்கோ அத்தனை சகோதரர்கள் இருப்பார்னு ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த அந்த 3ஆம் அதிபதியோ கூடியிருக்கக்கூடிய அதிபதிகளோட அந்த எத்தனை பாதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 3ஆம் பாதத்தில் இருக்காங்கன்னா அப்போ 3 உடம்பிறந்தவர்கள் இருக்கலாம். அதில் 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. இந்த மாதிரி சூட்சுமங்களில் சில ரகசியங்கள் நிறையா இருக்குது. இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறேன்னா அது முறையாக படித்தால் மட்டும்தான் புரியும். அதனால் இனி போய் கேட்குற இடத்துல குழந்தைகள் எத்தனை, உடன் பிறந்தவர்கள் எத்தனை, சகோதரி எத்தனை, அப்பா கூட எத்தனை பேர் பிறந்தாங்க, அம்மா கூட எத்தனை பேர் பிறந்தாங்க, இதெல்லாம் ஜோதிடத்தில் கேட்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு எந்த பக்கம் வரணும் அதை கேளுங்க. மனைவி எப்படி இருப்பாங்க கேளுங்க. ஆனால் மனைவியோட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, மூப்பா இளமையா, இப்படிலாம் இன்னமும் கிராமங்களில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஜோதிடத்தில் முடியாத ஒரு சாஸ்திரம். அதெல்லாம் மிகப்பெரியது. அதெல்லாம் அன்றைய காலத்துக்கு அது சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஏன்னா இன்றைய காலத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தையோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அதனால்
இதை இன்றைய காலத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இன்னமும் மக்கள் கிராமப்புறங்களில் இது நிறையா நடக்குது. இது என்கிட்ட வந்து கேட்குறவங்களும் இதை தான் கேட்குறாங்க. அவங்க கூட அந்த பொண்ணு எந்த பக்கம் அமையும், அந்த பெண்ணோட ஆண் குழந்தை இருப்பாங்களா, பெண் குழந்தை இருப்பாங்களா, இப்படிலாம் நிறையா கேட்பாங்க தான். அப்போ நானும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அண்ணன் இது மாதிரி தான் சார் நடக்கும், இது மாதிரி நடக்கும். இதை பற்றி நீங்கள் கேட்கணும். அந்த பெண் அமையுமான்னு கேளுங்க, எந்த திசைன்னு கேட்டேன். அதே மாதிரி திசைகள்லேயும் நிறையா சிக்கல்கள் வருது. ஏன்னா அன்றைய காலங்களில் ஒரு இடத்துல இருந்து பணிபுரிஞ்சாங்க. இன்றைக்கி அரசு கவர்மெண்ட் வேலை, இங்கே வேலை, இங்கே வேலை அப்படின்ட்டு போகிறனால இந்த திசை எந்த திசைன்னு கணிப்பதும் சிரமம் வருது. அப்போ அவங்களுக்கு எப்படி இதுன்னா, அவங்களோட பிறந்த பூர்வீகத்தை கணக்கெடுத்து அது மூலியம் செய்யலாம். இப்போ ஒரு தஞ்சாவூரில் பிறந்திருக்காங்கன்னா, அவங்க இன்றைக்கி வந்து சென்னையில் வேலை பார்ப்பாங்க. ஃபேமிலியோடு அங்கே போயிருப்பாங்க. நம்ம சொல்கிறது கிழக்கு பார்த்து அந்த பெண் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கிழக்கே இருக்க மாட்டாங்க, வேறு திசையில், மேற்கு திசையில், வடக்குலேயே இருப்பாங்க. இல்லை சார் நீங்கள் சொன்னது அமையலை அப்படிம்பா. அவங்களோட பூர்வீகத்தை அங்கே கணக்கெடுக்க சொல்லுங்கள். உங்களோட பூர்வீகத்துக்கும் அவங்களோட பூர்வீகத்துக்கும் கணக்கெடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதனால் இனிமேல் வர்ற காலங்கள் இது மாதிரி ஜோதிட என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்கும் இது ஒரு இம்ப்ரெஷனாக எடுத்துக்கோங்க. அதை வச்சு இனிமேல் போய் ஜோதிடத்தை கேட்கையில் எத்தனை குழந்தை என்ன அப்படிங்கிறலாம் தயவு செய்து கேட்க வேண்டாம். குழந்தைக்கு என்ன நடக்கும், படிப்புறது, தொழில், இப்போ என்ன நடக்கும், எப்படி ஒரு திசை புத்திகள் என்ன நடப்புகளில் இருக்குது, இதுகளை கேளுங்க. அது சாத்தியம். அதை விட்டுட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாத இதெல்லாம் கேட்காதீங்க. இதில் சத்தியமாக அது சிறப்பு கிடையாது. இது மற்ற ஜோதிடர்களே என்ன தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். துருவ கணிதங்கிறது ஒன்று இருக்குது. அது மூலியம்தான் இதை செய்ய முடியுமே தவிர நேரடியாக வந்து ஒரு இத்தனை குழந்தைகள்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. தயவு செய்து இனிமேல் இது மாதிரி கேட்க வேண்டாம். நன்றி.